ஸ்ரீ குருப்யோ நமஹா. ராதி கிருஷ்ணா சேனல் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் அபிராமி அந்தாதியின் 88வது பாடலை நாம் போட போகிறோம். இந்த 88வது பாடலோட சிறப்பு என்னென்ன, இதை பாடினா நமக்கு அம்பிகையின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும், அருள் கிடைக்கும். பரமென்றுனை அடைந்தேன் தமியேனோ முன் பத்தருக்குள் தரமன்றி வன்னென்று தள்ளத்தகாது தரியலர்த்தம் புறமன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதிலையன் சிரமொன்று செற்ற கையானிட பாகம் சிறந்தவளே. இனி இதன் பொருளை நாம் பார்ப்போம். பரம் என்று உன்னை அடைந்தேன் தமியேனும்னு பட்டர் சொல்கிறார். இதன் விளக்கம்: பட்டர் அபிராமியிடம் உன்னை போல் ஒரு தெய்வம் இல்லை என அறிந்ததால் உன்னையே சரணடைந்தேன் என்கிறார். அம்பாள் மிகவும் உயர்ந்தவள் என்பதை பட்டர் பரமென்று இந்த பாடலை தொடங்குகிறார். அன்னை அபிராமியே அகில பிரம்மாண்டங்களில் உயர்ந்த துணை, விழித்துணையாவாள். தமியேனும் என்று பட்டர் குறிப்பிடுவது, எனக்கு முன்னால் உன்னை அடைந்து உயர்ந்த உன் அடியார்களை பின்பற்றி தமியேனும் உன்னை அடைந்தேன் என்கிறார். உன் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது. பக்தர்களின் திறனையும் அடியேன் திறனையும் எடை போட்டு பார்ப்பது உன் கருணைக்கு ஏற்றதல்ல என்று பட்டர் அபிராமியிடம் பிரார்த்திக்கிறார். பட்டர் அபிராமியிடம் உன்னால் படைக்கப்பட்ட பொருளை தரம் பார்ப்பதில்லை என்னும் பொழுது நீ மட்டும் பக்தருக்குள் தரம் பார்க்கலாமா என்று கேட்கிறார். இதற்கு காரணம், தேவியின் கடாட்சத்திற்கு புண்ணியம் செய்தவர் செய்யாதவர் என்ற பாராபக்ஷம் கிடையாது. ஒரு காரணமும் பார்க்காமல் அருள் புரிபவள் அம்பாள். தரியலர் தம்புரம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கியன்னு பட்டர் சொல்றார். இதன் பொருள், பட்டருக்கு முன்னடைந்த அடியவர்களின் தகுதி தனக்கு இல்லை என்றாலும் தன்னை ஒதுக்கிவிடக்கூடாது என்று அபிராமியிடம் கேட்டுக்கொள்கிறார். சிவபெருமானே மேருமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழித்தார். பட்டர் அபிராமியிடம் தன்னிடம் ஆணவம், கண்மம், மாயை என்று முப்புறங்களாக உள்ளன, இதை அம்பாளின் புஞ்சிரிப்பால் அழித்து ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இடப்பாகம் சிறந்தவளேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், வீரச் செயல்கள் புரிந்த சிவபெருமானின் இடப்பாகத்தில் வீற்றிருக்கும் சிறப்புடையவளே என்கிறார் பட்டர். நீயும் அடியேனை உன் அடியார்களுக்குள் தகுதி பாராமல் ஆட்கொள்ளுவதே உன் கருணைக்கு ஏற்றதாகும்னு வேண்டுகிறார். பட்டர் சிறந்த பக்தர். ஆனால் அவர் தன்னடக்கத்தோடு தன்னையே குறைத்து கொள்கிறார். எதுக்குன்னு, நம் போல உள்ள பக்தர்கள், கடைநிலை பக்தர்கள் கரை தேறுவதற்கு தான். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.